Hi students, so 9th CBSE new syllabus maths exercise 2.4 second chapter question என்ன கொடுத்துருக்காங்கன்னா suppose a plant height is 1.75 feet and it grows 0.5 feet each month ன்ட்டாங்க. it grows அப்போ க்ரோஸ்ங்கிறப்ப என்னாவது இன்க்ரீஸ் ஆகுது அடிஷ்னலு மோர் அப்படிலாம் என்ன பண்ணும் ஆட் தான் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல வந்து பிளான்ட்டோட ஹைட்டு மினிமம் இனிஷியலாக எவ்வளோ சொல்லிக்கிறாங்க 1.75 ஃபீட்டுன்ட்டாங்க. அப்போ இதுக்கு ஜென்ரலாக ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், இந்த ஹெச்சுக்கும் இந்த மந்த்துக்கும் வச்சுக்கிட்டு அப்படிங்கிறப்ப இப்போ டோட்டல் ஹைட்டு, அப்போ டோட்டல் பிளான்ட்டோட ஹைட்டு டோட்டல் ஹைட் ஈக்குவல்ஸ் டு இதில் இனிஷியலாக இருக்கிறது எவ்வளவு 1.75 ஃபீட். அப்போ 1.75 அடிஷ்னலாக, அதாவது ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஆகுது க்ரோஸ் ஆகுதுங்கிறாங்க. க்ரோங்கிறப்ப இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ்னால் என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் எவ்வளவு 0.5 இன்ட்டு டீங்கிறது மந்த்துன்னு எடுத்துக்கிறேன். டீனா என்னது மந்த்து, அவ்வளோதான். இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். புரியுது? எப்படி எழுதணும், ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு அது என்ன இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோன்னு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தப்பல சைனை மாற்றிக்கணும். ஸோ லீனியர்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். லீனியர் அப்படி ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் லீனியராக. இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 தான் உங்களுக்கு மந்த்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ 0.5 இன்க்ரீஸ் ஆகும்போது இது எப்படி இருக்கும், லீனியராக இருக்குமா இல்லை நான் லீனியராக இருக்குமா? எஸ், லீனியராக தான் இருக்கும். ஏன்னா ஒரே அமௌண்ட்டு அப்படியே மாறிக்கிட்டு போகுது. இந்த இடத்துல 0.5ங்கிறது தான் இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக போச்சு. இந்த வேரியபிளில் வர இடத்துல 0.5 காமனாக இருக்குது. ஸோ இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் வந்து தேர்ட் கொஸ்டினாக இது கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா தான் அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்களோ அது ஈஸியாக போட முடியும். இப்போ அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் ஆஃப்டர் 7 மந்த்து. அப்போ டீங்கிறது எனக்கு தெரியும் என்னது 7 மந்த்து. அப்போ டீங்கிறது என்னது மந்த்து. அப்போ டி ஈக்குவல்ஸ் டு இங்கே 7. அப்போ சொல்லுங்க பார்ப்போம், டி ஈக்குவல்ஸ் டு 1.75 ப்ளஸ் 0.5 இன்ட்டு 7. ஸோ 1.75 ப்ளஸ் 5 7s are 35. ஸோ 3.5 ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணுவீங்க, 1.75 3.5 பார்த்துங்க. இந்த டெசிமல்ஸ் எப்போயுமே இருக்கணும், ஒரே அலைனாக இருக்கணும். ஓகேங்களா? தாப்பு போட்டுறாங்க. அப்போ 5 12 5. ஸோ டோட்டல் எவ்வளவு 5.25 ஃபீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, மேக் எ டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க 0 to 10 மந்த்ஸு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டேபிள் எப்படி போடுவீங்க, நான் ஒரு 2-3 டேபிள் போட்டுருக்கேன். ஒரு டேபிள் போட்டுருக்காங்க பாருங்க. இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல டீங்கிறது வந்து மந்த்து. ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது, டி ஈக்குவல்ஸ் டு 1.75 ப்ளஸ் 0.5 இன்ட்டு டி. instead of t you have to put 0. அப்போ 0 போட்டிங்க என்ன வரும் 1.75. ஏன்னா 0 தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1.75 தானே இருக்குதுனாங்க, அதான் இது வேறு ஒன்று. இப்போ 1 போடுறோன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன வரும், t ஈக்குவல்ஸ் டு 1.75 ப்ளஸ் 0.5. அப்போ என்ன வரும் 2.25. அடுத்தது 2 மந்த், t ஈக்குவல்ஸ் டு 1.75 ப்ளஸ் 2 into 0.5 1. அப்படின்னா எவ்வளோ வரும் 2.75. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1.75 0. இது 3க்கு t ஈக்குவல்ஸ் டு 1.75 ப்ளஸ் 1.5 எவ்வளோ தம்பி வரும் 3.25. இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்துட்டு இருக்குது, 50-50 போய்கிட்டு இருக்கும். சாரி, 50 மீன்ஸ் 0.5. அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 0.5 மட்டும் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, வேரி ஆகுது. அப்போ டிஃப்ரென்ஸ் எல்லாமே 0.5 லீனியராக இருக்குதா கான்ஸ்டண்ட்டாக, இதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. டேபிள் மேக் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.